ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தொழுவத்திலிருந்து அரியணைக்கு. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். சங்கீதம் 78 அதிகாரம் 70 வசனம். ஆப்பிரிக்க தேசத்து விவசாயி ஒருவர் தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஞானி ஒருவர் அந்த தோட்டத்தை பார்த்து மகிழ்ந்து அந்த விவசாயியிடம் பேசிக்கொண்டிருந்தார். அந்த பேச்சின் நடுவே திடீரென்று வைரக்கற்களின் பெருமை குறித்து அந்த ஞானி பேசினார். மேலும் பெருவிரல் அளவு வைரம் இருந்தால் போதும், பட்டணத்தை வெல்லலாம். அந்த வைரமே ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் ஒரு நாட்டையே சொந்தமாக்கி விடலாம் என்று கூறி சென்று விட்டார். ஞானி கூறியவற்றையே அந்த விவசாயி சிந்தித்துக் கொண்டிருந்தார். முடிவாக தன் நிலத்தை விட்டுவிட்டு அந்த வைரங்களை தேடி செல்ல முடிவெடுத்தார். அவ்வாறே செய்தும் விட்டார். அந்த நிலத்தை வாங்கின விவசாயி ஒரு நாள் தன் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்த போது பிரகாசிக்கின்ற ஒரு கல்லை தோட்டத்தில் கண்டார். தன்னுடைய வரவேற்பறை கண்ணாடி அலமாரியில் அது ஜொலித்து கொண்டிருக்கட்டும் என்று எண்ணி அந்த கல்லை எடுத்து வந்து தன்னுடைய அலமாரியில் வைத்தார். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி மீண்டும் அந்த வழியே வந்தார். இந்த புதிய விவசாயியையும் சந்தித்தார். அலமாரியில் இருந்த கல்லை பார்த்து வைரம் வைரம் என்று அந்த ஞானி கத்தினார். அவ்விவசாயி கல்லை சோதனை சாலைக்கு எடுத்துச் சென்றார். அது உண்மையிலேயே வைரம்தான் என்று நிரூபிக்கப்பட்டது. பேரானந்தம் அடைந்தார் அந்த புது விவசாயி. ஆம், பிரியமான தேவ ஜனங்களே, நாம் யாவரும் ஏக்கரளவு வைரக்கல் மீது நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தேடும் சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், தருணங்கள், வாய்ப்புகள் யாவும் நம் காலடியிலேதான் உள்ளன. இவற்றை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டாம். நம் காலடியில் இருப்பது என்னவென்று அறிந்து கொண்டால் போதும், வெற்றி நிச்சயம். அநேக வேளைகளில் நம் கண்ணுக்கு அக்கறைதான் பச்சையாய் தோன்றும். நாம் அக்கறையை நோக்கும் போது அக்கறையில் உள்ளோர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகம் நமக்கு ஈந்த சிறந்த பரிசாகிய தேவாதி தேவன் இயேசு ராஜா நம்முடன் இருக்கின்றாரே. இந்த மேலான பொக்கிஷத்திற்கு எதை நாம் ஈடாக கொடுக்க முடியும்? இந்த பொக்கிஷத்தை பெற்றுள்ள நாம் எத்தகைய பாக்கியவான்கள் ஆவோம். இயேசு ராஜாவின் மேலான ஒளியில் நாமும் பிரகாசிப்போம். நமது பிரகாசம் மற்றவரையும் இயேசுவண்டை வழி நடத்தட்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.